வணக்கம், நான் உங்கள் உதயபாரதி பேசுறேன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, என்னுடைய தம்பி திரு ஜீவபாரதி அவர்கள் அவருடைய பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு சிறப்பு காணொலி. எனக்கு ஒரு மாதிரியாத்தா இருக்கும். அவன் என்ன சொல்றாரு கேப்போம். அதாவது இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஆனா இந்த வீடியோவை எடுக்கவே முடியல. ஏன்னா இந்த வீடியோல கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய ஜாஸ்தி இருக்கும். நீங்க பார்க்க தான் போறீங்க. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். 2022ல இருந்து பிளான் பண்ணி இப்பதான் 2025ல அந்த வீடியோவை எடுக்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுற போறேன். ஏன்னா எங்க அம்மாக்கு எங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் பேசினாங்க. என்னுடைய மனைவிக்கு பாரதி கிரீன் குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு வீடியோ பண்ணும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணேன். சோ ஜீவாக்குன்னு வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா பண்ண வேணாவா? அதனால குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளிகள் சேனலை மாத்திட்டு வேற ப்ரோக்ராம் பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்னுடைய தம்பி திரு ஜீவபாரதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. என்ன புது கதை சொல்றீங்க? இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம். இந்த வீடியோல பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்கும், சில சுவாரஸ்யங்கள் இருக்கும். ரத்தம் நுரையும்படியான ஒரு நெருப்பு காவியம். சோ சிலருடைய பெயரை நான் டைரக்டா சொல்ல முடியாது. சோ அதை மட்டும் நான் வேற பேர்ல திருச்சி சித்தரிக்கப்பட்டவை அந்த மாதிரி நான் சொல்ல போறேன். கொஞ்சம் திரும்ப சார். சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜீவபாரதி எப்படி பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவபாரதி பிறக்கும்போது எங்க அம்மா அது ஒரு பெண் குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சோ அவர் பிறந்த உடனே அவங்க கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல வர மாதிரி அவரை தொடப்பட மாட்டேன் அப்படின்ட்டாங்களாம். அதுக்கப்புறமா நிறைய பேர் எங்க ஆயா எல்லாரும் சொல்றதுக்கு அப்புறம் அவங்க அந்த குழந்தைய தொட்டிருக்கிறாங்க. குழந்தையில தான் தூக்க மாட்டேன்னு சொன்னாங்களே தவிர அதுக்கப்புறம் ஜீவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார் அம்மா கூட. உதய் பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு பொண்ணு பிறக்கும்னு நினைச்சுக்கிட்டு நான் நிறைய பாத்திரம் எல்லாம் வாங்கி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமா இடையில கேப். ஜீவா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாத்திரம் வாங்குறதே நான் நிறுத்தினேன். எனக்கு பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குறை இருக்கு, பொண்ணு இல்லைன்ற குறை இன்னும் இருக்கு. ஆனா அந்த குறையெல்லாம் இப்ப ஜீவா தீர்த்து வச்சுட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சிக்கானப்ப போன வருஷம் ஒரு முறை சிக்காயிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப அந்த கண்ணு ஆப்ரேஷன் ஆனப்ப கூட ஒரு 5 நாள் இருந்து எல்லாம் சமையல் எல்லாம் அவனே தான் பண்ணான், அவனே பார்த்துக்கிட்டான். சின்ன வயசுல இருந்தே ஜீவாவுக்கு இந்த சமையல் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்ன சமைச்சிட்டு இருந்தாலும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் போடுறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்லாம் சொல்லுவான். என்னுடைய முதல் மகன் உதயபாரதி பிறந்ததற்கு பிறகு 3 ஆண்டுகள் பிறகு பிறந்தவன் என்னுடைய 2வது மகன். அவனுக்கு என்ன பெயர் வைப்பது என்று நாங்கள் சிந்தித்த பொழுது பொது உடைமை பேராசான் ஜீவானந்தத்தினுடைய பெயரையும் மகாகவிஞன் பாரதியினுடைய பெயரையும் இணைத்து ஜீவபாரதி என்று பெயரிட்டோம். ஜீவாவுடைய பால்ய கால அந்த ஹிஸ்டரியை பத்தி பாத்தீங்கன்னா,
அவர் 87ல பிறக்கிறாரு. ஆனா அந்த 87லயே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்து போயிடுறாரு டிசம்பர் மாசம். அப்போ வந்து இவரை கேரி பண்ணிக்கிட்டு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஹிஸ்டரி 89, 90, 91, 92, அதாவது ஒரு 3-4 வயசு வரைக்கும் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாணி தெருவில் ஒரு தெருவில் இருந்தோம் காஞ்சிபுரத்தில். அங்கே வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன். இவனை வந்து பக்கத்தில் வந்து ராணி அக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட வந்து விட்டுட்டு அம்மா வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. இவன் வந்து என்ன பண்ணுவானா, விட்ட உடனே ஓடிவானா. அதனால இவருக்கு வந்து உட்டான் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. உட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுவாங்க, விட்டா ஓடிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பேர். இன்னொரு பேர் வந்து மயிலிக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய ஐ ஹேர்ஸ் இருக்குது, இந்த அது வந்து இப்படி வளைஞ்சிருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், இவ்வளோ பெருசு. அது ரொம்ப நீளமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருந்த அந்த ராணி அக்கா வந்து அந்த முடியை கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது அழகா இருந்த முடியை போய் வெட்டிட்டாங்களே அப்படின்னு வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. குடியாத்துலேயும் ஒரு அக்கா வந்து அதே மாதிரி போய் கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மயிலிக்கண்ணனா இருந்த ஜீவா பாரதி வந்து சின்ன வயசுல எல்லாராலையும் கண்ணு வைக்கப்பட்டார், அவர் கண் முடிய வெட்டப்பட்டார் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு முறை பீச்சில் வந்து நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் மெரினா பீச்சுக்கு. மெரினா பீச்சுக்கு போயிருந்தப்போ ஜீவா தொலைஞ்சிட்டான். அப்போ என்ன ஒரு 2 வயசு இருக்கும் நினைக்கிறேன். காணாமல் போயிட்டான். எங்கெங்கயோ தேடுறோம், கும்பல், பயங்கரமான கும்பல் பீச்சில், ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய வட்டமாக ஒரு ஜனங்க உட்காந்து ஏதோ ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட போய் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறம் அஜிதா கண்டுபிடிச்சி அவனை கூட்டிகிட்டு வந்தான். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, மொட்டை அடிச்சிருந்தோம் அப்போ அவனுக்கு. அந்த மொட்டை தலையிலன்னா அன்னைக்கு ஜீவாவை கண்டுபிடிச்சிருக்க முடியாது நாங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ், சின்ன பிள்ளையில கீழே விழுந்து நெத்தியில உடச்சி அடிபட்டு மண்டையை உடச்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு. அப்புறம் பால்யகால கதைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய கதைகள் இருக்குது. அப்போ வந்து இவர் வந்து ஜீவா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த நர்சரி, எல்கேஜி, யூகேஜி படிக்கும் போதெல்லாம் அனிபர்சன்ட்ல என் கூட ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவனை வந்து குருவிகார வேஷம் வந்து போட்டு விட்டோம். இந்த டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ அப்படின்ட்டு குருவிகாரன் கெட்டப்ல அவனை வந்து இது பண்ணோம். நான் இப்போ யூகேஜி படிச்சுட்டு இருந்தேன். என் தாத்தா வேஷம் புடுபுடுப்புக்கார வேஷம்னு நினைக்கிறேன். அப்போ இவன் வந்து குருவிகார வேஷம் போட்டான். அதுல இருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், கொஞ்சம் பெருசான உடனே ஜீவா கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சேன். நீ வந்து குருவிகாரன் கிட்ட இருந்து உன்னை வாங்கி வந்துட்டாங்க அம்மா அப்பா எல்லாம், நீ வந்து எங்க வீட்டு பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ரொம்ப வெறுப்பேற்றுவேன். உங்க அப்பா பேர் வந்து பில்லேடி பகரு, உங்க அம்மா பேர் வந்து டக்கா லக்கடி மியா மியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேற்றுவேன். ஜீவா வந்து ரொம்ப டென்ஷனாகி அழுவாரு. அப்புறம் ஒரு 7th 8th போகும்போது அவருக்கு மெச்சூரிட்டி வந்த உடனே சும்மா சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 92, 93 டைம்ல வந்து அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்துருச்சு. டைவர்ஸ் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து எங்களை கூட்டிட்டு போய் காஞ்சிபுரத்துல இருந்து குடியாத்துல விட்டுட்டாங்க. குடியாத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து 93, 91, 92, 93 நினைக்கிறேன். அபூர்வ சகோதரர் டைம் பாது தேவர் மகன். இந்த பிட்வீன்ல வந்து நாங்க வந்து குடியாத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் தான் வந்து வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆள். ஏன்னா எனக்கு கீழே வந்து ஜீவா, சுஜி, ஆண்ட்ரூ எல்லாம் இருப்பாங்க. குழந்தை வாமிட் எடுக்கிறா, உடம்பு சரியில்லையா. ஜான்டிக்கும் சவுந்தரங்களுக்கும் ஏதோ பிரச்சனையாயிட்டு எங்க சித்தி அவங்களும் அவங்க பசங்களை கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 பசங்க 4 பசங்களை 4 பசங்க மேல நாங்க வந்து ஒன்னா தான் வளர்ந்தோம். அப்போ வந்து நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது என்ன ஆச்சு, ஒரு சிச்சுவேஷன்ல விஜயாண்டி வந்து எங்க கூட இருப்பாங்க. எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல சம்பந்தி? இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. நிறைய வந்து மல்கோவா மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. யார் வாங்கிட்டு வந்தாலும் ஞாபகம் இல்ல. அந்த மாம்பழத்தை வந்து கட் பண்ணி விஜயாண்டியை வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மாம்பழம் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா எல்லாருக்கும் கொஞ்சமா கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாம்பழத்தை தூக்கிட்டு நான் ஓடிட்டேன். விஜயாண்டி வந்து ஏய் ஓடாத, எல்லாருக்கும் வேணும்னாங்க. நான் கேட்கவே இல்லை. அந்த மாம்பழத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டு பக்கத்துல ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த வீட்டுல வந்து போயிட்டு அந்த மாம்பழம் ஃபுல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே வந்து விஜயாண்டியை சொன்னாங்க, இவனுக்கு வந்து இதுக்கு மேலே எதுவும் கொடுக்கக்கூடாது, வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டான்ட்டு என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க.
அப்போ வந்து பரவாயில்ல, நம்ம தான் மாம்பழம் சாப்பிட்டோமே சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சோ இல்ல ஒரு 2 நாள் கழிச்சோ என்ன ஐட்டம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வராங்க, சாப்பிட்ற ஐட்டம் தான் நல்லா. அப்போ விஜயாண்டி சொல்லிட்டாங்க அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனா ஜீவா என்ன பண்ணான்னா, அது நான் வேணான்னு சொன்னா கூட அதை எடுத்து வந்து கொடுத்து என்னை சாப்பிட வச்சான். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல எண்ணம், என்னை விட ரொம்ப நல்லவன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு 1992ல வந்து நாங்க வந்து பாரதி நாடக குழு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது எங்க தெரு வந்து வாணி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க, சிவி செட்டி தெரு. ஏதோ அந்த தெருவுல வந்து எல்லாருமே நாங்க மண்ணில் விளையாடுவோம். 90sன்றதுனால 90sன்றதுனால நாங்க நல்லா மண்ணில் விளையாடுவோம். எதிரில் வந்து ஒரு மிட்டாய் கடைக்காரர் வந்து மிட்டாய் எடுக்கிறதெல்லாம் வந்து நாங்க பார்ப்போம். அப்போ வந்து விளையாடின்னு இருக்கும்போது அங்க தெருவில் வந்து நாங்க வந்து ஒரு டிராமா வந்து போடலாம் அப்படின்ட்டு வந்து ஜோக் சர்க்கஸ் அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் போட்டாதான். ஜீவா வந்து நான் எந்த ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுல அவர் வந்து கூட இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எதுலையுமே பண்ணுவார். டிராமாவா இருக்கட்டும், அப்புறம் கமல் சார் நான் ரசிக்கிறதா இருக்கட்டும், கமல் சார் எப்படி நான் ரசிச்சனும் அது கூடவே வந்து அவனும் வந்து பார்ப்பான். அந்த மாதிரி வந்து ஷார்ட் பிலிம் வந்து எல்லாத்துலயுமே வந்து நான் பண்ண கூடவே என் கூட இருந்தாரு. அதுல நடிக்க போறது யாரு, கதை யாரு, டைரக்டர் யாரு? இவ்வளவு பெரிய டேபிள போட்டு உட்காந்துருக்கேன் மடைனா எல்லாமே நான் தான். கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, இது மாதிரி பல வேலைகள். அதுக்கப்புறம் ஒரு 94-95க்கு மேல ஜீவா வந்து அனிபசன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். பாரதி நாடகக்குள்ள வந்து நாங்க நிறைய டிராமா போட்டோம். கதாகாலட்சேபம்னு ஒரு டிராமா போட்டோம், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் டிராமா வந்து நாங்க போட்டோம். அதுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனா ஜீவா ஒரு டைம் நடிச்சிருக்கான், நானும் நடிச்சிருக்கேன். மாறி மாறி நடிப்போம். ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். ஜீவாவுடைய காதல் சாப்டருக்கு வரப்போம். அதாவது ஜீவா ஒரு பொண்ணை காதலிச்சாரு. அந்த பொண்ணோட பேரை வந்து நம்ம சோசியல் மீடியாங்கிறதுனால சொல்ல முடியாது. பண்பாடு கருதி அந்த தோழியின் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. மாலதி, அழாதமா. ஆனந்த் ஏமாத்துறத நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? நான் அதுக்காக ஒண்ணு அழுவல. உனக்கு கைத்தட்டல் கிடைக்கணும்னு எல்லாரும் முன்னாடி என்ன போட்டு கொடுத்துறியா? அவருடைய லவ் ஸ்டோரிக்கு வந்து நான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நான் தான் அவரை வந்து அந்த பொண்ணோட சேர்த்து வச்சேன். அந்த மாதிரி ஒரு வேலையை நான் தான் பார்த்தேன். அந்த பாவ காரியத்தை நானே செஞ்சு வச்சேன். ஜானகி, அவ எனக்கு ரொம்ப நெருக்கமானவ. காதல். அப்புறம் ஜீவா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணாரு. 8th ஸ்டாண்டர்ட்ல தான் ஜாயின் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 6th 8th அக்யூரேட்டா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தா பூபால செந்தில்ராஜ் தான். ஜீவாவும் பூபாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். I know. What yeah? I know. I am your best friend. Okay. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். I think it is 2001 onwards. நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து we are very close and best friends. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி இப்போ ஃபேமிலி லெவலுக்கு நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. என்னுடைய பர்சனல் லைஃப்ல எல்லா விதமான ஹாப்பினஸ் அண்ட் சாரோஸ் எல்லாத்துலேயுமே கூட இருந்திருக்கேன், இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். அதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ரைட் ஃப்ரம் மை ஃபாதர்ஸ் டிமைஸ் and you were there with me always during my hard situations and all beautiful moments. என்னோட மேரேஜா இருக்கட்டும், எனக்கு குழந்தை பிறந்தப்பையா இருக்கட்டும், you are the first one to be with me and that's a great pleasure I have and I had and I am having in future also. நம்ம இங்கிலீஷ் எப்படி சார் இருக்கு? Will you please get out? அடுத்து ஜீவாவுடைய பருவ காலம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வந்து அவர் லவ் பண்ண அந்த பொண்ணு கூட வந்து இருந்த காலங்கள் அது ரொம்ப உண்மையா இருப்பாரு. சிச்சுவேஷன்ல வந்து எனக்கும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க, சமாதானம், அந்த மாதிரி பழனி, அவங்களோட எல்லாம் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஜீவா வந்து என்கிட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அப்போ பலம் அப்படின்னு ஒரு ஷார்ட் இது எடுத்தோம் நாங்க ஃபர்ஸ்ட். அப்போ வந்து ஜீவா இல்லாம வந்து நான் எடுத்தேன். நல்லா வந்தது, ஆனா ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஜீவா வந்து
அந்த லவ் சாப்டர் போயிட்டு இருந்தது சொன்னல அவங்க லைஃப்ல. அப்போ வந்து அவர் வந்து காப்பு போட்டுக்கிட்டு அவரு இந்த சமாதானம் பழனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரவுடிசம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு ரவுடி கதை. நானும் ரவுடிதான் மாதிரி இது வாரணமாயிரம்ல வர சூர்யா மாதிரி ஒரு காப்பு மாட்டின்னு போயிட்டு அந்த லவ் ப்ராப்ளம்ல ஏதோ சின்ன சண்டை எல்லாம் வரும். சோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்த காலம் அது. எங்க போற எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்காம நீ தனியா அடிபடி சாப்பிடுற பாத்தியா? அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. ராஜன் பாபு என்கின்ற சமாதானம். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்டிங். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உன்னை உதயபாரதி அம்மா அப்பா கல்யாணத்துக்கு கூட வந்தாலும் சரி ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நம்ம பார்த்து பேசி பழகி. நம்ம பேசி பழகின அந்த காலம்லாம் லாங் பேக் 2003 2004 அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப பீக்கில் ஊரில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு தவளத்தா நடுவில் கொஞ்ச நாள் மண்ணகிட்டால சண்டை போட்டுட்டு அவன்கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்து அப்போ ஃபுல்லாக அவங்க கூடயே தான் சுற்றிட்டு இருப்பேன். ஞாபகம் இருக்கா? நீ, நான், எம்டி பழனி, சுஜித்து கையில் ஒரு காப்பு போட்டுக்கிட்டு ஜாலியாக ஊரில் தெருவா சுற்றி வருவோம், கோயிலுக்குள்ளே சுற்றி வருவோம். நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அப்ப வந்து நாங்க பேசிக்காத இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல திரும்ப பேச ஆரம்பிச்சோன்னே அந்த பலம் படம் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சு ஷார்ட் பிலிம் தான் எடுத்தது. ஜீவாவோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா அது ரொம்ப வந்து டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா அது லவ் ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சது. 9ல இருந்து 10 வருஷம் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாங்க. நான் கூட அத்தனை வருஷம்லாம் யாரையும் லவ் பண்ணதில்லை. பட் அந்த லவ் வந்து கண்டிப்பா மேரேஜ்ல முடியும் அப்படின்னு நாங்க எல்லாருமே நம்பணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் அ ஃபெயிலியர். பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு, எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாரு அவரு. நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். அவன் மிக திறமையானவன். இரண்டாவது குழந்தை எப்பொழுதுமே துடிப்பாகவும் துடுக்காகவும் இருப்பார்கள். அந்த வகையில் அவன் மிகவும் துடுக்காகவும் துடிப்பாகவும் இருப்பான். ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுல ஓவர் ஆட்றானே. படிப்பிலே மட்டும் கொஞ்சம் நிறைய ஏமாத்துவான். மூத்தவன் வந்து படிப்பில் மிகவும் கவனமாகவும் உன்னிப்பாக படித்து நிறைய மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தான். இரண்டாவது இவன் ஜீவா பாரதி தன்னுடைய படிப்பிலே அவன் சாதாரண இந்த படிப்பில் அதிக அக்கறை இல்லை. ஆனால் விளையாட்டு, கலை, இலக்கியம் மற்ற விஷயத்திலையும் திறமையானவன். அந்த வகையில் அவன் 12ஆம் வகுப்பிலே அவனுடைய மதிப்பெண் பட்டியலை பார்க்கின்ற பொழுது மிகுந்த மதிப்பெண் குறைந்ததனால அவன் என்ன துறையை தேர்ந்தெடுப்பது என்று நாங்கள் குழம்பிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கணினி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் கூட அதன் துறைக்கு வேண்டாம் என்று முடிவு பண்ணோம். அவனை என்ன எந்த துறைக்கு நீ போகிறாய் என்று கேட்ட பொழுது அவனே தேர்ந்தெடுத்தது தான் இந்த சமையல் கலை, விடுதி மேலாண்மை என்கிற கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அது எப்படி இருக்குமோ ஃபீல்டு, ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம். அடுத்து 2005-2006 காலங்கள்ல 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தான். ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து செந்தில்னு ஒருத்தர் தான். அவன் காஃபி டேல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனாலதான் இவனும் காஃபி டேல போய் ஒர்க் பண்ணான். அவன் ரெஃபர் பண்ணதுனால சென்னையில வந்து மெட்ராஸ் MIHM நினைக்கிறேன், காலேஜ் பேர் தெரியல, அதுல வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேர்ந்தான். சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜீவா வந்து என்னுடைய ரூம்மேட் ஆயிட்டான். சோ இந்த ஜீவா சாப்டருடைய பேர் வந்து செஃப் தாமு, அவனுடைய சாப்டர் பேர். ஏன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுனால எங்க பக்கத்து இதுல ரூம்ல இருந்த ஒருத்தர் வந்து இமயவர்மன் அப்படின்னு ஒருத்தர், தன்வந்திரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவா வந்து எப்பவுமே வந்து செஃப் தாமு வா வந்து எதனா செஞ்சு கொடு, செஃப் தாமு அப்படின்னு சொல்லுவாரு. ஜீவாக்கு ஆக்சுவலா அந்த பேர் கேட்டா இரிட்டேட் ஆகும். ஆனா நாங்கெல்லாம் வந்து ஃபன்னியா வந்து அதை வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் காலையில எப்பனா வந்து எங்கன்னா வெளியே போனோம்னா ஜீவா வந்து இட்லி சட்னி வாங்கி கொடு அப்படிலாம் சொல்லுவான். சோ அந்த மாதிரி வந்து நாங்க சென்னையில வந்து அந்த 2006ல இருந்து ஒரு 11-12 வரைக்கும் அப்படியே சுத்திட்டு இருந்தோம். மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய சாப்டர் வந்து ஃபாரின் சாப்டர். நிறைய 2012க்கு மேல ஜீவா வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டாரு. ஃபாரின் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்க ஒர்க் பண்ணுவாரு. அவர் க்ரூஸ் ஷிப்ல வந்து வேலை செஞ்சா. க்ரூஸ் ஷிப்ல வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய சினிமா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்பான். அதாவது கேமரா வாங்குறது, அப்புறமா ஷூட்டிங்க்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு எங்களுக்கு அனுப்புவான். அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு பாவமா இருக்கும். எங்க பாருங்க மனுஷனா நீங்க எல்லாம் சாப்பாட்டு கூட காசு இல்லாம ஜீவா எங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்தான். அப்போ அவனோட நிலைமை எப்படி இருக்கும் நாங்க அடிக்கடி யோசிச்சு பார்ப்போம். அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் தான் எங்க வீட்டுல அடுப்பறியும். எங்க ஆத்தா அப்பனுக்கு வேற அடுத்த வாரம் தான் புரோக்கராமு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வந்து கேமரா வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் பெரிய ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு, அதுதான் பாரதி கிரியேஷனுடைய தியேட்டர், பாரதி தியேட்டர். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா பண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீவா வந்து இந்த எடிட்டிங்லாம் வந்து நல்லா பண்ணுவான். ஆனா வந்து அந்த அளவுக்கு யாரும் எடிட் பண்ண மாட்டாங்க. அதனால ஒரு படத்தை நாங்க எடுக்கும் போதும் இந்த படத்தை ஜீவா எப்படி எடிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாரின் போயிருக்கும்போது கூட சீக்கிரம் வந்தீங்கன்னா நீதான் இதுக்கு எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு அவனை ஒரு பலி ஆடா நாங்க வந்து மாத்திடுவோம். எடிட் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு நானே இங்க வெக்கேஷனுக்கு வந்துக்கிறேன், என்ன வந்து எடிட் பண்ண சொல்றீங்க, என்ன வந்து ரெஸ்ட் எடுக்க கூட மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆவான். குட பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு, சரி சேர்த்தா கழுதிய போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்து துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பேசுறப்ப உனக்கு வேடிக்கை. அதனால வந்து ஒரு படம் வந்து ரெடி ஆச்சுன்னா, அதாவது நாவிதன் படம் வந்து 2009 எடுத்தோம்னா அது 2013 தான் ரெடி ஆச்சு. பாலாறு படம் 2012 எடுத்தா 2015 தான் ரெடி ஆச்சு. அப்படின்னு அவர் டிபெண்ட் பண்ணி இருந்த காலம் அது. என்னால முடியலடா, தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்புறம் நானே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோல பார்க்கலாம் என் எடிட்டிங் ஸ்டைல. இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவா வந்து இந்த காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காஃபி டேலாம் வேலைக்கு போகும்போது அதுக்கப்புறம் அந்த 2012-13 அவர் வந்து ஆர்த்தியோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. ஆர்த்தி வந்து எங்களோட ஃபேமிலியோட என்னுடைய அத்தை பொண்ணு வரும். அவங்க வந்து அவரோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. அவங்க ரொம்ப ஷேர் பண்ணிப்பாரு அவங்க கிட்ட தான் ஜாஸ்தி. அவங்க ஒரு டீமாவே இருந்தாங்க. ஆர்த்தி, அப்புறமா வந்து ஆண்ட்ரூ, அப்புறம் காவியா, இவங்கெல்லாம் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு டீமா இருந்தாங்க. அதை வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். Hi baby. First of all, thank you so much Uday for making me a part of this video. So வீடியோ என்ன எடுக்கலாம், எதை பத்தி பேசலாம், இது சொல்லாமா அது சொல்லாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதை நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு 30 to 40 seconds நான் வந்து கண்டினியூஸா சிரிச்சுட்டே இருந்தேன். தட் இஸ் வேர் ஐ ரியலைஸ்ட் லைஃப்ல வந்து சில பேரை பத்தி மட்டும்தான் நம்ம எப்போ யோசிச்சாலும் வெறும் ஹாப்பி மெமரிஸா மட்டுமே இருக்கும். எப்போ நம்ம பாண்ட் ஆனோன்னு யோசிக்கும் போது மைண்ட்க்கு வந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து குடியாதத்துல நீ எனக்கு தோசை போடுறதுக்கு சுட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நீங்க சொல்லி கொடுத்து தோசை போட்டு எல்லாருக்கும் ஒரு 10-15 தோசை கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. நான் பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எப்போ குக் பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தெரியல, பட் கிச்சன்ல வந்து நின்று வைப்பேன், இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு. அண்ட் உங்களோட குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சிக்கனோ நீங்க செஞ்சு தர போருக்கோ சிக்கன் ஃபீட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப மிஸ் பண்றேன், அதெல்லாம் இப்போ சாப்பிட்றதே இல்லை. ஃபாரின்ல அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஜீவா வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்லாம் பட்டம் வாங்குவாரு. அந்த க்ரூஸ் ஷிப்ல வந்து அவன் நிறைய நாட்டுக்கு போயிருக்கான். இட்டாலி, ஸ்பெயின், அதுக்கப்புறமா வந்து நிறைய மெக்சிகோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்டுக்கு போயிருக்கான். யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துக்குமே வந்து அவர் போயிருக்காரு. அதற்கு பிறகு கண்டம் விட்டு கண்டம் சமையல், கான்டினென்டல் குஷன் என்ற படிப்பையும் மிக திறமையாக முடித்து வெளிநாட்டிற்கு சென்று 5 ஆண்டுகள் உலகமே சுற்றி வந்தான்.
அப்புறம் 2011 வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் ஆச்சு. அந்த சர்ஜரி அப்போ நாங்கெல்லாம் வந்து அவர் கூட இருந்தோம். அதான் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தோம் அப்பாவை. அப்ப ஜீவா வந்து அப்பாவை பார்க்க வரும்போது மாமாவோட வந்தான். அப்ப மாமா பாத்துட்டு போகும்போது அவர் கதவை மூடும் போது கரெக்டா இந்த விரல் வந்து அவங்களோட காரோட டோர்ல மாட்டி நசுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டான்லியில போய் அதை ஆபரேஷன் பண்ணா, பட் அது யாரும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணாம அது கொஞ்சம் செப்டிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விரலை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க பண்றதுன்னு தெரியாம அப்புறம் விஜய் ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வந்து அந்த ஆபரேஷனுக்கு செலவாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகிம் மாமா வந்து என்ன சொன்னார்னா, ஒரு விரலுக்கு இவ்வளவு செலவா, ஒரு விரலுக்கு 1.5 லட்சம் ரூபாயா அப்படின்னு விரலுக்கு ஏத்த வீக்கம் மாதிரி அது ஒரு காமெடியான ஒரு எபிசோடு ஜீவாவோட லைஃப்ல. விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். பட் அந்த விரலை வச்சுன்னு அவர் வந்து க்ரூஸ் ஷிப்ல வந்து நல்லா சம்பாதிச்சாரு. அவர் கரியர்ல சாதிச்சிருக்காரு. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் ரவுடிகளா, ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. ஜீவாவோட இந்த சாப்டருக்கு பேரு காதலும் கல்யாணமும். அதாவது 2013 அப்புறம் ஜீவா ஃபாரின்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. அவனை பார்த்த உடனே ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் ஆளு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும். பெகிரினா தெரியாது, சார்ஜாவா தெரியாதுப்பா, அபிதாபியா, நானே பியூடி வெளியில உட்கார்ந்துருக்கேன். எனக்கும் திருமணம் ஆனதுக்கு முக்கியமான காரணமே ஜீவா தான். திரும்ப ஸ்டாப் ஆயிருந்த என்னுடைய மேரேஜை போய் செகண்ட் இன்னிங்ஸ்ல போய் சோனியா கிட்ட பேசி அவரால் தான் எங்க திருமணமே நடந்தது அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே ஜீவா. ஜீவாவோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேபிக்கு கன்சீவா இருக்கும் போது க்ரூஸ் முடிச்சுட்டு லீவுக்காக இந்தியா வந்திருந்தார் ஜீவா. ஸோ அப்போ சென்னையில் ஷூட்டிங் இருக்கும் போதோ இல்லை டப்பிங் இருக்கும் போது இங்கே வருவார், சைதாப்பேட்டில் வந்து ஸ்டே பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைம் என்னோட 7th மந்த்ல செக்அப் போக வேண்டியதாக இருந்துச்சு ஸ்கேனிங்காக. ஸோ ஜீவா அப்போ வீட்டில் இருந்ததால அவர் தான் என்னை ஸ்கேனிங் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு லாபியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்னோட டோக்கன் நம்பர் கூப்பிட்றதுக்காக. ஸோ அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், இல்லை பசிக்கல, பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாரு. எங்கே போகிறேன் என்னன்றத சொல்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பார்த்தா சாண்ட்விச்சும் ஜூஸும் வாங்கி வந்தாரு. சொன்னேன், இப்போ தான் நான் சாப்பிட்டேன், எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இல்லை அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பசிக்கும், அப்படி கொஞ்சாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் ஸ்கேனிங் அனுப்புனாரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு நாள் என்னாச்சுன்னா, ஷாப்பிங்காக போயிருந்தோம் காஞ்சிபுரத்தில். நான் ஆண்டி எல்லாம் ஏதோ ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் போகும்போது அங்கேயுமே வந்து ஷாப்பிங் பண்ண ரொம்ப நேரம் ஆகுதுன்ட்டு பக்கத்தில் போய் ஃப்ரெஷ் ஜூஸ் கடையில் கேரட் ஜூஸ் வாங்கி வந்து கொடுத்தாரு. ஸோ ஆண்டி கூட கேட்டாங்கன்னா, அவங்க அன்னைக்கு மட்டும் தான் ஜூஸா, எங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஷாப்பிங் பண்ண ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா, அவங்க ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறாங்க, ஸோ அதுதான் ஜூஸ் வாங்கிட்டாங்க, நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு. You're a very, very passionate person when it comes to your work and a very committed person when it comes to your family, and I have always admired that. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து நான் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் லைஃப்பில் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கும்போதோ ரொம்ப டவுனாக இருக்கும்போதோ எனக்கு நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மேபி இப்போ நான் ஒரு மென்டலி ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ரீசன் அப்போ நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். இதை யார்கிட்டையும் நான் சொன்னதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் எனக்கு ஒரு பிரதர்லி ஃபீலிங் பாண்டிங் ஒருத்தவங்க கூட கிரியேட் ஆகுது அப்படின்னா அது உங்கள் கூட தான். அண்ட் டில் டேட் அது உங்கள் கூட மட்டும்தான் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. நார்மலாகவே சில பேர் வந்து நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டோன்னா அதை வாங்கி கொடுக்கணும்ட்டு ஞாபகம் வச்சு அதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. பட் சில பேர் மட்டும்தான் நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்மளுக்கு அந்த டைமில் தேவைப்படும்ன்ட்டு அவங்களே யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ அது அவர் பண்ணுன்ற அவசியம் இல்லை, பட் செஞ்சார். ஸோ இன்னொருத்தர் பற்றி யோசிக்கிற குவாலிட்டி அவருக்கு நிறையவே இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டின்னு சொன்னேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நான் என்னை இன்சூரன்ஸ் சொன்னேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பெண் பார்க்கும் படலங்கள் பயங்கரமா போயிட்டு இருந்தது. அதை பத்தின ஒரு கதையே இருக்குது. எனக்கு எண்டே கிடையாதுடா, என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. எனக்கு எந்த பொண்ணாவது கிடைக்காதா, எந்த பொண்ணு தான் கிடைக்கும்,
அப்படின்னு அவன் சுத்திக்கிட்டு இருந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த பொண்ணு எதுன்னா அது கோமதி தான். காலேஜ் பியூட்டி, இந்த காலேஜ் அலையுதுன்னு சொன்ன ஷாலினி. எஸ் எஸ் ட்ரீம் கேர்ள் ஷாலினி. கோமதி தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு அவனுக்கு வந்து எதுவும் சாட்டிஸ்பாக்சன் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டான். இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. அதுக்கப்புறம் நாங்க நிறைய பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பாக்குற இடத்துல எல்லாம் ஒரு கூத்தாவே இருக்கும். ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா பிடிக்கும். காலத்துல 2016 நினைக்கிறேன் கரெக்டா வந்து என்ன போன அமையலன்னு தன்னோட பர்த்டேக்கு வந்து பைக்லயே வந்து கிளம்பி ஏற்காடுக்கு போயிட்டு தனிமையில வந்து ஃபீல் பண்ணான் ஜீவா. அந்த மாதிரி கட்டங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 16, 2017, 2018 இதுல வந்து கண்டினியூஸா வந்து பொண்ணு பார்த்துட்டே இருந்தான். 2018 தான் திரும்ப கோமதியோட சாப்டர் ஓபன் ஆகுது. அப்பதான் உன்னுடைய என்ட்ரி. நீ வந்த உடனே தோண்ட ஆரம்பிச்சிட்ட வேற. அதுல ஒரு பயங்கரமான ஒரு சீன் இருக்குது. அந்த 2018 மே மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்க ஜீவா. அந்த பொண்ணுடைய பேர் நம்ம சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு வந்து நிச்சயம் ஆகிற நேரத்துல பார்த்தா திடீர்னு ஜீவா வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம முதல்ல பார்த்தலாம் அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு அம்மா கிட்ட வந்து சொல்றான். அம்மா என்ன சொல்றாங்க, என்னடா சொல்றது திடீர்னு, இல்லம்மா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டின்னு வந்து மதுரைக்கு போய் அந்த பொண்ணை மீட் பண்ணலாம்னா. இது வந்து இந்த வருஷம் தான். அந்த பக்கத்துல இன்னொரு வருஷம் என்னன்னா கோமதியும் ஜீவாவும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்காங்க. வந்து பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டானே தவிர அதுக்கப்புறம் கோமதி Facebookல மெசேஜ் பண்ண, ஜீவா Facebookல மெசேஜ் பண்ண, அவங்களுடைய காதல் வந்து வளர்ந்துருக்குது. அது யாருக்குமே தெரியாது. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அம்மாவை வந்து மதுரைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மாஸ்டர் பிளான். சோ முதல்ல வந்து ஜீவா பிடிக்கலான்னு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து கோமதிக்கு பிடிச்சு போய் வீட்டுல வந்து அவங்க வீட்டுல ஒத்துக்கல போல இருக்கு. அதுக்காக தான் மதுரைக்கு வர வச்ச அம்மாவும் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு அது ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சமீபத்துல அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க போய் அப்புறம் அந்த பொண்ணை மீட் பண்ணி கோவில்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல பேச வைக்கணும்னு இது பண்ணி 2 குடும்பமும் பேசி இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இந்த கதையில. சோ அப்படி வந்து இந்த கோமதியுடைய திருமணம் வந்து ஜீவாக்கு நடந்தது. அவனுடைய திருமணத்திற்காக 2017 இங்கே அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலே பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருந்தான். 2018 அவனுக்கு திருமணம் நடைபெற்றது. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் கோமதி அவங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். Wish you many more happy returns of the day. Happy birthday ஜீவா. So ஜீவா பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு perfect husband, perfect father, perfect son, a perfect brother. அவர் வந்து most lovable person அப்படின்னு சொல்லலாம். Because நான் மட்டும் லவ் பண்ணல, அவங்க கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லனா வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர் மேல வந்து ஒரு தனிப்பட்ட லவ் வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அவரை மிஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து யாரு கூட பழகினாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரூவா இருப்பாரு. ஒரு பொண்ணு ஒரு பையன், 2வது பொண்ணா பிறந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்தது எனக்கு. அவங்க தான் நான் இருந்தா என்னம்மா 2 பொண்ணா இருந்தா கூட பரவாயில்லன்னா, இல்லடா உனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், மாரல் சப்போர்ட்டு, அதனால ஒரு பையனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, உதய்க்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன், ஜீவாக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருமே நல்ல ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி, நல்ல ஒய்ஃபு, நல்ல குழந்தைங்க. இப்போ நம்ம கதையில அடுத்த சாப்டர் ஜீவனும். அதாவது ஜீவாவுடைய ஜீவன் பிறந்ததுக்கு அப்புறம் ஜீவாவோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்றல் பிறந்ததுக்கு அப்புறம் ஜீவா வந்து நான் வந்து இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பங்கார்பேட்டை KGF ஒரு கல்லூரிக்கும் அதற்கு பிறகு தற்பொழுது ஒசூரிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுக்கு ஜீவன் பிறந்தவனே ஜீவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவர் கேரியர்ல ரொம்ப சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி பங்காரப்பேட்டுக்கு போறாரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தென்றல் அரசி, இவங்க வந்து மதுரையில தான் பிறந்தாங்க. ஜீவனுடைய ஜீவன் இவங்க தான். இதுக்கப்புறம் தான் லைஃப்லயே ஒரு முக்கியமான கட்டம் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து ஜீவா மேல பயங்கரமா கோச்சுக்கிட்டாங்க. அதாவது நீ லைஃப் லாங் என் கூடவே இருக்கிற, நீ கூடவே இருக்கிறேன்னு சொன்னியடா,
இப்ப என்ன விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. 10 வருஷம் இருப்பேன், 15 வருஷம் இருப்பேன், 25 வருஷம் இருப்பேன், பொய்ய சொல்லிட்டே கள்ளி. கெரியர் தான் முக்கியம், நான் அதை டெவலப் பண்ணணும், அதை இந்த ஊர்ல இருந்தா டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் பங்காபெட் போயிட்டாரு. இவங்களெல்லாம் கூட்டினேன். விட்டுருங்க, நான் போறேன். பங்கார்பேட் போனதுக்கு அப்புறம் ஜீவா வந்து பிஸி ஆயிட்டாரு. தன்னுடைய ஃபேமிலி தான் முக்கியம்னு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது அக்கேஷன்ஸ்க்கு தான் ஊருக்கு வருவாரு. அதனால அம்மா அவர் மேல கோபமாவே இருந்தாங்க. கடமை செஞ்சுட்டேன், நீ உன் கடமை செஞ்சியா? நீ பெருசா லண்டன்ல படிக்கிறதுக்காக இந்த பூமியில பொன்னா விளைச்சு அனுப்பிச்சமே அந்த காட்டு பிராண்டி பயிர்களுக்கு என்ன பண்ண நீயே? காஞ்சிபுரத்துல இருந்து பேர்ந்து கோலார் போறாரு. கோலார் போன உடனே அம்மாக்கு வந்து தான் பிள்ளைய பிரிச்சு கூட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கோமதி மேல ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுற அதான் சுச்சி ஏதாவது சொல்ல சொல்ல இந்த ஆடுறியே பொண்டாட்டி பேச்ச கேட்டு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இப்படி ஆடுறியடா. அதுக்கு இடையில ஜீவா மாட்டிக்கிட்டு வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு தத்தளிக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை பொம்மை பொம்மை. டார்ச்சர் பண்ற படம் சார் ப்ளீஸ் சார். ஆனா ரெண்டு பக்கம் இருக்க இந்த பிரச்சனையை ஜீவா என்ன பண்ணுவான்னா பேசி சால்வ் பண்ணாம கம்முனு இருங்க நம்ம கம்முனு இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்றது வந்து முதல்ல இருந்தே ஜீவா பண்ணிட்டு இருப்பான். பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை என்ன பாட்டுலாம் போட்டுருக்காங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும். இங்க இருங்க எல்லாரும் இங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படி அது கம்முனு இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பூதாகாரமா வெடிச்சிருச்சு. எப்பன்னு பாத்தீங்கன்னா நிலவன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து என்னடா என்ன பண்ண என் பிள்ளை என்ன பண்ண நான் எதுக்குமா எப்ப பார்த்தாலும் அவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். சண்டை மூஞ்சிய பாருமா எப்படி இருக்குன்னு அவங்க ஃபைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுதான் குடும்ப நியதி. வேணுமாடா என்ன வேணும்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவ சொல்றதெல்லாம் மண்டில் நீ ஏன் எடுக்கிற? ஏன் கோவப்படுற? சில ப்ராப்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள்லயே முடிய வேண்டியதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இழுத்துருவான். அங்கத்தை கொடுமைப்படுத்துறாங்களே, கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது பிள்ளைகளுக்கு. என்னது இவன் குடிச்சிட்டு ஹேங் ஓவர்ல சுத்திட்டு இருக்கு, நான் என்ன கொடுமைப்படுத்தினேன்? இவன் குடிச்ச சொன்னாலும் அவங்க ஆத்தா நம்பாது. உட்கார்ந்து பேசி இருந்தாலே டக்குன்னு முடிஞ்சிருக்கும். ஆனா நம்ம சொன்னா எங்க கேக்குறான், அவன் ரூட்ல தான் அவன் போறான். மூஞ்சிய பார்த்தாலும் நீ எப்பவுமே உருண்டுல இருக்க, எப்படி நல்லா இருக்கும்? அடே இங்க வாடா, ஏன்டா வாந்தி எடுக்க? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சொன்னாங்க ஜீவா நான் கல்யாணம் பண்ணி போறீங்க, நீங்க ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க. நானே யோசித்தேன் என்னடா ரொம்ப ஓவரா பண்றீங்க, நானும் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் நான் அவர்கிட்ட சொன்னது கிடையாது. பட் ஸ்டில் நான் வந்து நான் ரொம்ப லக்கி அப்படின்றத வந்து நிஜமாவே நான் ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணுக்கு வந்து நல்லா வந்து எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும், இல்ல வந்து நல்ல லக்ஸரியா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து கிடையாது. சோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து வேல்யூ பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஐ நோ லைஃப் இஸ் கீப்பிங் அஸ் வெரி வெரி பிஸி. டெய்லி பேசணும், அடிக்கடி மீட் பண்ணணும், அப்படிலாம் இருந்தாதான் அதெல்லாம் தாண்டி போயிட்டு எதுவுமே இல்லை கான்டாக்ட்லயே நம்ம இல்லைனா கூட 10 வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணா கூட நம்ம எந்த கனெக்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தோமோ அது இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கும் அந்த கான்ஃபிடென்ட் நிறையவே இருக்கு. நிறைய சொல்லிட்டே போகலாம். ஜீவபாரதி, பூபால செந்தில்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலி மெம்பர்ஸ்லயுமே எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் அந்த உறவு முறை வச்சு நம்ம கூப்பிடுற பழக்கம் இது வரைக்கும் அதுக்கு. இப்ப வேலை செய்யற காலேஜ் பெஸ்ட் காலேஜ், அவனுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன். நல்ல அவனுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அது, நினைச்சதெல்லாம் செய்ய முடியுது. நல்ல ஸ்டூடெண்ட்ஸு, நல்ல மேனேஜ்மெண்ட்டு. அதுலேயும் இப்போ அந்த பிஹெச்டி முடிச்சிட்டான்னா யூ வில் ஹேவ் எ பிரைட் ஃபியூச்சர். சொல்லுவாங்களே மம்மி டாடி தவிர வேற யாரு நமக்கு ரொம்ப நல்லது நினைச்சிட போறா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான ஒரு லிஸ்ட்ல எனக்கு நீங்க இருப்பீங்க. பிகாஸ் ஐ நோ யூ வில் ஆல்வேஸ் டீப் இன்சைட் விஷ் குட் ஃபார் மீ த சேம் வே ஐ டூ இட் ஃபார் யூ. ஸோ எப்பவுமே ஹாப்பியா இருங்க. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ட் ஐ மிஸ் யூ ஸோ மச். பாய். ரீசெண்டா சொல்லணும்னா உன்னுடைய 5 வயசு பொண்ணு என் கூட ஓசூர்ல இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் தனியா வந்தது. எந்த ஒரு ஃபாதரும் அவ்வளவு சீக்கிரத்துல 2 குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 3rd பர்சன் கூட வந்து வெளியே அனுப்ப முடியாது, அனுப்ப மாட்டாங்க. பட் ஸ்டில் தென்றல் வந்து மாமான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசி பழகதா இருக்கட்டும், நீ வந்து என் கூட உன் பொண்ணை வந்து உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச நிகழ்வு முதல் கொண்டு எல்லாமே ஒரு ஃப்ரூட்ஃபுல் மெமரிஸ் பாரு. அந்த வீடு ரொம்ப நல்ல அட்மாஸ்பியரான வீடு, எல்லாமே ஜீவாக்கு நல்லா அமைஞ்சு போச்சு. என்னன்னா அந்த பிஹெச்டியை கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் ஒரு விஷயம்.
நல்ல டேலண்ட் ஜீவா கிட்ட, எல்லா திறமையுமே இருக்கும். ஆடுறதுல இருந்து, நடிக்கிறதுல இருந்து, கேமரா பண்றதுல இருந்து, எடிட்டிங்ல இருந்து, டைரக்ஷன்ல இருந்து, வீணை வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது, எதையுமே விட்டு வச்சது கிடையாதாம்மா. அவனுக்கு தெரியாததே கிடையாது. என்னன்னா நம்ம வீட்லயே எல்லாருக்குமே ஒரு சாபக்கேடு, திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் நமக்கு யாருக்கும் கிடைக்கல. அந்த வகையில் ஜீவாவுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். அது சீக்கிரத்திலேயே வரும். ஏற்கனவே அவன் முதுகலை முடித்தவன், தற்போது முனைவர் பட்டத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். விரைவில் முடித்து விடுவான். அதில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு விஷயம் நான் ரீகால் பண்ணணும் அப்படின்னா, நீ எப்போ கோவிட்ல அஃபெக்ட் ஆகிட்டு மதுரையில் அட்மிட் ஆயிருந்த முதல் மந்த், அப்போ சர்ப்ரைசிங்லி ஐ காட் அ மெசேஜ் ஃப்ரம் யூ ஆன் மை பர்த்டே. ஈவன் தோ யூ ஆர் அட்மிட்டட் இன் ICU, நீ எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணது அப்படின்றதெல்லாம் வந்து இட்ஸ் ரிமார்க்கபிள் ஒன். ஐ குட் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். அண்ட் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். என்னுடைய ஃபாதரோட டிவைஸ் அப்போ வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் என் கூட இருந்து என் கூட ஆறுதலாக இருந்ததாக இருக்கட்டும். என்னோட எல்லா இடத்துலையுமே நீ இருந்திருக்க, நீ இல்லாத நாட்கள் கிடையாது. ஓகே, ஒருத்தம் பேசினா பேசிட்டே இருக்கலாம். நிறைய மணி நேரம் பேசக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் இட்ஸ் மை பிளஷர் டு விஷ் யூ ஆன் திஸ் கிரேட் ஃபுல் டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மச்சான். சோ பிஃபோர் மேரேஜ் வந்து எல்லா பொண்ணுங்களுமே ஒரு ஆசை இருக்கும், நமக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுக்கணும், சமைக்கிற ஹஸ்பண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு வந்து அந்த குடுப்பனை கிடைச்சிருக்குது. சோ எனக்கு வந்து நல்லா சமைக்கிற ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. நல்லா சமைச்சு போடுவாரு. அந்த ஈகோவே இல்லாம நீ தான் செய்யணும், குக்கிங்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு அப்படின்ற எந்த ஈகோவுமே இல்லாம ரொம்ப வந்து கேஷுவலா இருப்பாரு. இப்போ வரைக்குமே வந்து நாங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கோம். ரொம்ப திறமையான ஆளு, ரொம்ப பாசமுள்ள ஆளு, நல்ல குழந்தைங்களையும் நல்லா கவனிச்சுக்கிறான், ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கிறான். வேலை செய்யற இடத்துல நல்ல பேரு. எங்க போனாலும் 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சு என்னடா 8:30 மணிக்கு வரையன்னு கேட்டா, நீங்க மட்டும் அந்த நாள்ல என்ன நேரத்துக்கு வந்தீங்க, நீங்களும் ஸ்கூல் முடிஞ்சு 6 மணிக்கு தானே வருவீங்க, அது மாதிரி தான் நாங்களும் அப்படின்மா. அந்த டெடிகேஷன் வந்து ஜீவா கிட்டையும் உதயகிட்டையும் நான் பார்த்துருக்கேன். நல்லதுதான், அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதுதான். சிலர் வந்து பேக்குன்னு நினைப்பாங்க, இது என்னது இது நேரத்துக்கு மேலே இவங்க செய்ய வேண்டிய வேலைக்கு மேலே செய்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அது வேணாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உழைக்கணும், நம்ம செய்யணும். அடுத்தவங்களுக்கு நம்ம வேலையை நம்ம தெளிவாக செய்தால் போதும், அது நமக்கு எல்லாம் கிடைக்கும். இனியும் இந்த மாதிரி இந்த PhD நல்லபடியாக முடித்து நல்ல இடத்துல வந்து செட்டில் ஆகணும். குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஃபியூச்சர் இருக்கணும்னுட்டு நான் வேண்டிக்கிறேன். வேற என்ன சொல்றது? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எல்லா விஷயத்துலயுமே ஒரு ஒர்க்ல சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து வெளியே போற இடத்துல எங்க அவர் ஒர்க் பண்ணாலும் சரி, அங்க நான் போனேன் அப்படின்னா அவருக்காகவே என்ன தனியா வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ வேற என்ன சொல்றது, சோ ஹாப்பி. சோ உங்களோட ப்ரொஃபஷனல் ஜேர்னில நிறைய வந்து அச்சீவ் பண்ணிட்டே வரீங்க. இப்போ இதுவும் இல்லாம இன்னுமே வந்து நீங்க வந்து டாக்டர் ஜீவபாரதி ஆக போறீங்க. சோ உங்களோட இந்த ஜேர்னில நான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பேன். சோ ஐ லவ் யூ சோ மச். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். அம்மா கோமுதி சமாதானம் எல்லாம் வந்து வேற என்ன சொல்றது அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, 1000 விஷயம் இருக்கு. மணி இஸ்ட் மாதிரி எபிசோட தான் போட்டோம். நாங்க வந்து சென்ட் ஜான் சர்ச் அப்படின்னு ஒண்ணு வந்து 1995ல ஸ்டார்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் நாங்க கண்டக்ட் பண்ணோம். நானு அவெல்லாம் வந்து பாஸ்டர் மாதிரி எல்லாம் நான் ப்ரே பண்ணோம். நான் வந்து ஜோசப்,
அவன் வந்து ஜான் அப்படிலாம், அது வந்து அந்த மாதிரி நிறைய கதைங்க இருக்கு. ரூம்ல நடந்த கதைகள் இருக்கு, அப்புறம் நாவிதன் ஷூட்டிங் எடுக்கும்போது நடந்த காமெடிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் பாலாறு, அதுக்கப்புறமா இப்ப சமீபத்திலே எடுத்த. ஆனா நேரம் கருதி நேரம் இல்லாததுனால வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வீடியோஸ் கேட்டேன், சில பேர்லாம் வீடியோஸே கொடுக்கல. எனக்கும் ஜீவாக்கும் பாத்தீங்கன்னா இந்த உறவு முறைகள் ரொம்ப பிடிக்கும். ஆனா சிச்சுவேஷன் என்னன்னா, எனக்கும் ஜீவாக்கும் பாத்தீங்கன்னா உறவு முறைகள் நிறைய பேர் எங்களோட செட் ஆகல. நிறைய பேர் எங்க கிட்ட குடும்பத்துல வந்து சரியா பேச மாட்டாங்க, எங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. என் ஜீவா வீடியோக்காவது கொஞ்சம் பேராவது பேசினாங்க. என்னை பத்தி வீடியோ கேட்டா ஒருத்தர் கூட பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து எங்களுக்கு குடும்பம் இந்த உறவு முறைகள்லாம் முக்கியம் தான். யார் வந்து ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கடைசியில் அமையவே அமையாது. அப்படிதான் வந்து எனக்கும் ஜீவாக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால இருக்கிற கொஞ்சம் பேர் வச்சு இந்த வீடியோ பண்ணேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் மட்டுமே பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நான் மட்டும் பேசினா எனக்கே போர் அடிச்சிச்சு. அதனால கொஞ்சம் பேர் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபைனலா கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துடலாம். நிலவன் பிறந்த கதை தான் இப்போ நம்மளுடைய கடைசி சாப்டர். நிலவன் பிறந்தாரு. நிலவன் பிறக்கும் போது அவர் எங்க பிறப்பாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. என்னமா அவர் பங்கார்பேட்ல பிறப்பாரா, காஞ்சிபுரத்துல பிறப்பாரா, மதுரையில பிறப்பாரா, ஒரு பட்டிமன்றமே நடத்தலான்ற அளவுக்கு ஒரு காம்படிஷன்ல கடைசியில ஜெயிச்சது என்னமோ மதுரை தான். சோ நிலவர் மதுரையில பிறந்தாரு. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து பங்கார்பேட்ல இருந்து ஒசூருக்கு போனாங்க. சோ இப்போ கரண்டா ஒசூர்ல இருக்காங்க. இன்னும் அடுத்து எந்தெந்த ஊருக்கு மாறி போவாங்கன்னு தெரியல. எந்த ஊருக்கு மாறி போவீங்க தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம வர நிறுத்துற அவனை. சோ இப்படி வந்து ஜீவா வந்து பாத்தீங்கன்னா கோலார் பங்கார்பேட், அதாவது பங்கார்பேட் கோலார் ரெண்டு ஒண்ணுதான். அங்க இருந்து மொழிபெயர்ந்து திரும்ப வந்து ஓசூருக்கு வந்தாரு. ஓசூர்ல தான் இப்ப கரண்டா இருக்காரு. இன்னும் மொழிபெயர்ந்து கோயம்புத்தூர் போவாரா, இல்ல வந்து திருச்சியா, மதுரையா, இல்ல காஞ்சிபுரம் வருவாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோ மெயினா எதுக்கு பண்ணணும்னு நினைச்சேன்னா, எங்க பாரதி கிரியேஷன்ஸோட ஒரு பேக் போன் வந்து ஜீவா பாரதி தான். அவனுடைய அந்த டெக்னிக்கல்ஸ் ஃபுல்லாவே எடிட்டிங்கா இருக்கட்டும், சவுண்ட் மிக்சிங்கா இருக்கட்டும், அந்த கிரேட ஏறதா இருக்கட்டும், டிராமாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஷார்ட் பிலிம் அண்ட் ஃபியூச்சர் பிலிம் வரும்போது ஷார்ட் பிலிம்ஸோட ஒரு ஸ்டெப்ஸுமே ஜீவா மூலமா தான் எங்க பாரதி கிரியேஷன்ஸ்ல அடைஞ்சிட்டோம். எல்லாமே வந்து டெக்னிக்கலா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது அவன் தான். அவன் மூலமா தான் வந்து இந்த அளவுக்கு எங்களாலே இம்ப்ரூவ் ஆக முடியுது. கூடிய சீக்கிரம் ஃபியூச்சர் பிலிம்ல போகணும்ன்றது எங்களுடைய இதுதான். ஜீவா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். ஜீவாவுடைய திறமைகளை பத்தி பேசினா இந்த வீடியோ பார்த்தாது. சோ இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஜீவா. இந்த மரண கலாயை வந்து நீ வந்து இந்த பர்த்டே கிஃப்டா எடுத்துக்கணும். அப்படி ஏதாவது உங்களை ஹேட் பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நன்றி, வணக்கம்.